Hello everyone, welcome back to Slow and Steady. நம்ம லாஸ்ட் வீடியோல இருந்துட்டு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் தியரியோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, அப்புறம் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன, வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஷார்ட் ரன் பீரியட், லாங் ரன் பீரியட் இது யார் கொடுத்தா, ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்துட்டு நமக்கு ரெண்டு பீரியட் ஆஃப் ஸ்டடி இருந்துட்டு கொடுத்தாரு. ஒன்று ஷார்ட் ரன் பீரியட் அண்ட் லாங் ரன் பீரியட். அண்ட் அதுல என்ன பார்த்தோம், ஷார்ட் ரன் பீரியட்ல சம் ஃபேக்டர்ஸ் இருந்துட்டு ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனா இருக்கும், அண்ட் சம் இருந்துட்டு வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனா இருக்கும். ஆனா லாங் ரன்ல எல்லா இன்புட்ஸுமே இருந்துட்டு வேரியபிள் இன்புட்ஸா தான் இருந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ இதான் இருந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல இருந்துட்டு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இன் ஷார்ட் ரன் சம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபிக்ஸ்ட் அண்ட் சம் ஆர் வேரியபிள். ஸோ இது நம்ம லாஸ்ட் இதுலயே பார்த்தோம். ஷார்ட் ரன்னாலே இருந்துட்டு சம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபிக்ஸ்டா இருக்கும். அதை நம்ம கேபிட்டல்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கேபிட்டலான ஃபிக்ஸ் கேபிட்டல் மிஷினரிஸ் இதெல்லாம் தான் இருந்துட்டு நம்ம இயர் ஆன் இயர் வந்துட்டு நம்ம மாற்ற மாட்டோம். ஆர் வித்தின் இயர்க்குள்ளார நம்ம மாற்ற மாட்டோம். ஒரு லாங் டேர்மா ஒரு மிஷின் ஒரு ஃபார்ம் வாங்கி போட்டாங்கன்னா அது லாங் டேர்மா இருந்துட்டு வரும். லேபர் தான் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு நம்ம மாத்திக்கிட்டே இருந்துட்டு இருப்போம். ஸோ இப்போ நம்ம ஐடி ஃபார்ம்ஸ்ல எல்லாம் நடக்குது இல்லையா, நிறைய பேர் வேலையை விட்டு தூக்குறாங்க இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனோ இல்லை ஒர்க்கோ தேவைப்படல. ஸோ அதனால அவங்க எல்லாம் தூக்குறாங்க. ஸோ இதே இது திருப்பி ஐடி செக்டர் இன்னும் பீக் ஆச்சுன்னா இன்னும் அதிகமாக எம்ப்ளாய் பண்றப்ப திருப்பி லேபர்ஸ் இருந்துட்டு உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு அந்த இதை மாத்துறது இருந்துட்டு நம்ம வேரியபிள் இன்புட்ஸ். அதுவும் இந்த இயர்க்குள்ளாரே மேபி பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ் இருந்துட்டு ஒரு 10 பேர் வெளியே தூக்கியிருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு 20 பேர் உள்ள எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது காமனா நடந்துகிட்டே தான் இருக்கும் லேபர்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா மிஷின்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அது மோஸ்ட்லி 1 or 2 இயர்ஸ் ரன் ஆகும். மந்த்லி மந்த்லி மாத்துறது இருந்துட்டு நமக்கு இருக்காது. அதுதான் இருந்துட்டு. ஸோ அதனாலதான் இருந்துட்டு ஷார்ட் ரன்ல இருந்துட்டு கேபிட்டல் இருந்துட்டு பிக்ஸ்டா இருக்கும், லேபர்ஸ் இருந்துட்டு வேரியபிளா இருக்கும் அப்படின்றது இதே தான் நம்ம லாஸ்ட் இதுலயும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வர்றப்ப என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ அப்படின்றப்ப இப்போ நம்ம Q=f(k, L) தான் இருந்துட்டு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதான் இங்க இருந்து கொடுத்துருக்கேன். இதுல நான் இங்க பார் போட்டுக்கிறதுக்கான ரீசன் என்ன, கே பார், அதாவது இது என்ன சொல்லுதுன்னா கேபிட்டல் இருந்துட்டு கான்ஸ்டன்ட் மாறாது. ஷார்ட் ரன்ல கேபிட்டல் மாறாது. இப்ப எங்கிட்ட 2 மிஷின் இல்ல 5 மிஷின் வாங்கி போறோம்னா மிஷின் 5 தான் இருந்துட்டு நமக்கு எல்லா டைமுமே எடுத்துட்டு இருக்கும். அப்ப நான் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்றது, இப்போ சப்போஸ் நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், 5 மிஷினும் வாங்கி அதுக்கு 5 லேபரையும் போட்டு ஆரம்பிக்கிறேன். இதை வச்சு நான் எடுத்துட்டு அவுட்புட் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றேன்னா 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றேன். இப்போ இந்த ஷார்ட் ரன்ல என்னால இருந்துட்டு மிஷின்ஸ் இது கேபிட்டல்லாம் மாற்ற முடியாது. அப்போ இப்போ நான் அவுட்புட்டை 10ல இருந்து எனக்கு மார்க்கெட்ல என் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் இது இருந்துட்டு எனக்கு இப்போ 20 டிமாண்ட் பண்றாங்க, நான் 20 ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனா மிஷின்ஸ் 5 தான், மிஷின்ஸ் வாங்குற அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால அந்த ஷார்ட் பீரியட்ல நான் என்ன பண்ணுவேன்னா லேபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ அதை தான் இருந்துட்டு இங்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவுட்புட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா லேபர் இன்க்ரீஸ் பண்றது மூலியமா தான் இருந்துட்டு நம்ம அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதான் இங்க சொல்லியிருக்கேன். therefore output can be increased only by increasing labor because capital is fixed. ஸோ அவுட்புட்டை நம்ம குவான்டிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம லேபர் இன்க்ரீஸ் பண்ணி தான் இருந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ இங்க லேபரை மட்டுமே தான் இருந்துட்டு நமக்கு அவுட்புட் இருந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை சிங்கிள் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இருந்துட்டு சொல்லுவோம். லேபரை மட்டும்தான் இருந்துட்டு ஒரே ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருந்துட்டு ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனே இருக்கிறதுனால இதை இருந்துட்டு நம்ம சிங்கிள் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இருந்துட்டு சொல்லுவோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோல இருந்து சொல்லியிருந்தேன், ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கும் சரி லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கும் சரி ரெண்டுக்கும் ஒரு லா இருக்கு. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுனா மோஸ்ட்லி அதுல இருந்து வரும். அப்புறம் அந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ், அந்த டாப் த கிளாஸ் வேரியஸ் ஆத்தர் அது கான்ஸ்டன்ட் எலாசிட்டி ஆஃப் சப்ஸ்டியூஷன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஆனா மேஜரா இந்த லாஸ்ட்ல இருந்தா இருக்கு வரும். அதுல நமக்கு ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோட லா தான் இருந்தது லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த லா என்னன்றதை இந்த வீடியோல நம்ம இருந்துட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சில பல கர்வ்ஸ் இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருந்துட்டு டோட்டல் ப்ராடக்ட் கர்வ். டோட்டல் ப்ராடக்ட் கர்வ்ன்றது ஒன்றும் இல்லை, மொத்த ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ total product curve is defined as the total volume of final output produced by a firm using given inputs in a given period of time. என்கிட்ட இருக்கிற இன்புட்ஸை வச்சுக்கிட்டு என்னால் எவ்வளோ மேக்ஸிமமா ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அந்த அவுட்புட் தான் இருக்கு என்னோட டோட்டல் அவுட்புட். லாஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, லாஸ்டா நம்ம பார்த்துக்க எக்ஸாம்பிள்ல என்கிட்ட நான் ஈஸியா எவ்வளோ 5 மிஷின்ஸையும் 5 லேபரையும் வச்சு என்னால் 5 லேபர் வச்சு தான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ஸோ அதை வச்சு என்னால் எவ்வளோ அவுட்புட் 10 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த 10 தான் இருந்துட்டு என்னோட டோட்டல் அவுட். இந்த இன்புட்ஸ் அதை தான் இருந்துட்டு இங்க நம்ம சொல்றோம்.
இந்த இன்புட்ஸை வச்சுட்டு கிவன் இன்புட்ஸ்ன்றது இதுதான். இந்த இன்புட்ஸ் கேபிட்டல் அண்ட் லேபர், 5 கேபிட்டல் 5 லேபரை வச்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல இருந்துட்டு, இல்ல ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துப்போம். இந்த கிவன் பீரியட் ஆஃப் டைம் ஒரு நாளைக்கு என்னால இந்த 5 லேபர் 5 மிஷினை வச்சுட்டு என்னால எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா 10 ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அப்ப இந்த 10 தான் இருந்துட்டு என்னோட டோட்டல் அவுட்புட். அதே தான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா நான் வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஸ்மார்ட் போன் ப்ரொடியூசிங் 1000 யூனிட்ஸ் பர் டே யூசிங் 10 யூனிட்ஸ் ஆஃப் லேபர். அதாவது ஒரு மொபைல் போன் ப்ரொடியூஸ் பண்ற ஃபார்ம் இருக்கு, அவங்க இருந்துட்டு 10 லேபர் வச்சிருக்காங்க. அந்த 10 லேபரை வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா 1000 போன்ஸ் இருந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ இந்த 1000 யூனிட்ன்றதுதான் இருந்துட்டு டோட்டல் ப்ராடக்ட். அதை தான் இருந்துட்டு இங்க நம்ம கர்வா இருந்துட்டு நம்ம காமிச்சிருக்கோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருந்துட்டு நமக்கு லேபரை குறிக்கும், ஒய் ஆக்சிஸ் இருந்துட்டு நமக்கு டோட்டல் ப்ராடக்டை குறிக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள்ல இப்ப 10 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் அவங்க வச்சிருக்கிறப்ப இந்த ஸ்மார்ட் போன் ஃபார்ம் இருந்துட்டு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா மேக்சிமமா இங்க 1000 யூனிட்ஸ் இருந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே இது சப்போஸ் அவங்க 5 லேபர் வச்சிருந்தாங்க, 5 லேபர் வச்சிருக்கிறப்ப எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா மேபி ஒரு 500 ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க ஆர் 400 ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இப்போ என்னன்னா இதுதான் நம்ம இருந்துட்டு இப்போ நான் ஷார்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னாலும் சொன்னேன். லேபர் இன்க்ரீஸ் அது அவுட்புட்டை நம்ம இருந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். 400ல இருந்து 1000 நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம லேபரை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை மொத்தத்தை நமக்கு சேர்த்து வரக்கோ தான் இருக்கு இந்த டோட்டல் ப்ராடக்டோ. இந்த ஷேப் ஏன் இந்த டோட்டல் ப்ராடக்டோ இருந்துட்டு இப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பின்னாடி அந்த லா பார்த்துட்டு, லா வேரியபிள் ப்ரொபோர்ஷன் பார்த்துட்டு நம்ம 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஷார்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் பார்ப்போம். அதில் நம்ம இருந்துட்டு நான் ஏன் இந்த ஷேப்ல இருக்குன்றத சொல்றேன். இப்போதைக்கு என்ன டோட்டல் ப்ராடக்ட்ன்றது கிவன் இன்புட்டை வச்சு நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதான் டோட்டல் அவுட்புட். இந்த டோட்டல் அவுட்புட் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம லேபர் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு இருந்துட்டு டோட்டல் அவுட்புட் இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம லேபர் இன்க்ரீஸ் பண்ணணும். இதான் இருந்துட்டு நம்மளோட டோட்டல் ப்ராடக்ட். அடுத்து இருந்துட்டு ஆவரேஜ் ப்ராடக்ட். ஆவரேஜ் ப்ராடக்ட்ன்றது இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அவுட்புட் பர் யூனிட் ஆஃப் ஃபேக்டர் இன்புட்ஸ் ஆர் த ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் ப்ராடக்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஸோ ஆவரேஜ் ப்ராடக்ட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு லேபர். இப்போ நான் போன எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், 1000 யூனிட்ஸ் இருந்துட்டு 10 லேபர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு லேபரோட ப்ரொடக்டிவிட்டி என்ன, ஒரு லேபர் அப்போ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஆவரேஜா ஒரு லேபர் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க ஒரு நாளைக்கு அப்படின்றத பாக்குறது தான் ஆவரேஜ் ப்ராடக்ட். ஒன்றும் இல்லை, 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, 10 லேபர் இருக்காங்க, டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துடும் 100. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு லேபரும் இருந்துட்டு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா 100 யூனிட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்களோட கெப்பாசிட்டி, ஆவரேஜ் கெப்பாசிட்டி தான். இதுதான் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்ற ஒரு இது ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு கால்குலேஷன் தான் இருந்துட்டு இந்த ஆவரேஜ் ப்ராடக்ட். ஸோ இதுல வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு லேபர் இருந்துட்டு ஆவரேஜா சராசரியா இருந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஒரு லேபர் இருந்துட்டு ஒரு நாளைக்கு 100 யூனிட் இருந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 10 லேபர் வச்சு 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றோம். அப்ப சராசரியா ஒரு லேபர் இருந்துட்டு 100 யூனிட் இருந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றதா இருந்துட்டு இந்த ஆவரேஜ் ப்ராடக்ட். அதுதான் அவுட்புட் பர் யூனிட் ஆஃப் ஃபேக்டர் இன்புட். 1000 டோட்டல் அவுட்புட் டிவைடட் பை இன்புட் போட்டோம்னா வந்துட்டு நமக்கு ஆவரேஜ் ப்ராடக்ட் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஏபிஎல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராடக்ட் டிவைடட் பை லேபர், நம்பர் ஆஃப் லேபர்ஸ். இதுதான் இருந்துட்டு நம்மளோட ஆவரேஜ் ப்ராடக்ட். இந்த கர்வ் தான் இருந்துட்டு நம்மளோட ஆவரேஜ் ப்ராடக்ட். ஸோ ஷேப்ஸை பத்தி நான் சொன்ன மாதிரி லா என்னன்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம ஷேப்ஸை பார்க்கலாம். அடுத்து இருந்துட்டு இதுதான் முக்கியமான கான்செப்ட் ஆன மார்ஜினல் ப்ராடக்ட். இந்த மார்ஜினல்ன்ற இந்த கான்செப்ட் இருந்துட்டு நமக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. நம்ம ரெவன்யூ பாக்குறப்ப மார்ஜினல் ரெவன்யூன்னு பார்ப்போம், அடுத்து நம்ம காஸ்ட் பாக்குறப்ப மார்ஜினல் காஸ்ட் பார்ப்போம். ஸோ எல்லாமே இருந்துட்டு கான்செப்ட் சேம் தான், ஆனா உள்ள நம்ம போடுற வேரியபிள் இருந்துட்டு மாறும். ஸோ இப்போ மார்ஜினல் ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கலாம், இந்த மார்ஜினல் ப்ராடக்ட் பார்க்கலாம். மார்ஜினல் ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டோம்னா மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அடிஷனல் அவுட்புட் ப்ரொடியூஸ்ட் பை எம்ப்ளாயி ஒன் மோர் யூனிட் ஆஃப் லேபர். ஸோ இவ்வளோ நேரம் என்னன்னா 1000 யூனிட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் 10 லேபரை வச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு லேபர் 11வது ஒரு லேபர் கொண்டு வரேன். ஸோ அதான் இங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். இப்போ 11வது firm if a factor hires one more worker, the daily smartphone production increases from 1000 to 1050. இப்போ இந்த புதுசா இன்னொரு லேபர் நான் கொண்டு வந்தனால இப்போ என்னோட ப்ரொடக்ஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 1000 இருந்து 1050 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மார்ஜினல் ப்ராடக்ட்ன்றது என்னன்னா இந்த இன்க்ரீஸ்டு 50 இருக்கு இல்லையா, இதுதான் இருந்துட்டு என்னோட மார்ஜினல் ப்ராடக்ட். அதான் பாருங்க, மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அடிஷனல் அவுட்புட். அடிஷனல் அவுட்புட் எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 1000ல இருந்து 1050. அடிஷனலா எனக்கு 50 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் கிடைச்சிருக்கு பை ப்ரொடியூஸ்ட் பை எம்ப்ளாயி இன்க்ரீசிங் ஒன் மோர் யூனிட் ஆஃப் லேபர். ஒரு லேபர் எக்ஸ்ட்ராவா எம்ப்ளாய் பண்ணதுனால எனக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு யூனிட் ஆஃப் அவுட்புட் கிடைக்குதோ அதான் இருந்துட்டு என்னோட மார்ஜினல் ப்ராடக்ட்.
அதான் என்னோட மார்ஜினல் ப்ராடக்ட். அதான் வந்துட்டு இங்க சேஞ்ச் இன் பிபிஎல் பை சேஞ்ச் இன் எல் ஆர் சேஞ்ச் இன் கியூ பை சேஞ்ச் இன் எல். நான் இங்க போட்டுருக்கேன் எவ்வளவு இருந்துட்டு அவுட்புட்ல சேஞ்சஸ் நடக்குது ஃபார் எக்ஸ்ட்ரா 1 யூனிட் ஆஃப் லேபர் அப்படின்றது தான் வந்துட்டு மார்ஜினல் ப்ராடக்ட். ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட மார்ஜினல் ப்ராடக்ட். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். இதுதான் நம்மளோட ஷார்ட் ரன் லா. ஸோ இது எல்லாத்துக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். டோட்டல் ப்ராடக்ட், ஆவரேஜ் ப்ராடக்ட். டோட்டல் ப்ராடக்ட்ன்றது டோட்டல் அவுட்புட், நம்ம கிட்ட இருக்கிற லேபரை வச்சு மொத்தமா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதான் டோட்டல் ப்ராடக்ட். ஆவரேஜ் ப்ராடக்ட்ன்றது ஸோ அப்போ சராசரியா ஒரு லேபர் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றான் அப்படின்றத பாக்குறது தான் ஆவரேஜ் ப்ராடக்ட். மார்ஜினல் ப்ராடக்ட்ன்றது புதுசா நான் ஒரு லேபர் எம்ப்ளாய் பண்றேன், எக்ஸ்ட்ராவா ஒரு லேபர் எம்ப்ளாய் பண்றப்ப எனக்கு எக்ஸ்ட்ராவா அவுட்புட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ இது மார்ஜினல் ப்ராடக்ட் சிம்பிளா இருந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு செக் மாதிரி தான். புதுசா நம்ம லேபர் எடுத்திருக்கோம், நமக்கு அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அது ஒரு செக் மாதிரி நம்ம பண்றதுக்கு ஆன ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் வந்துட்டு மார்ஜினல் ப்ராடக்ட். அண்ட் இன்னொரு ஒரு இது என்னன்னா டோட்டல் ப்ராடக்டோட ஸ்லோப் தான் இருந்துட்டு நம்ம மார்ஜினல் ப்ராடக்ட். ஸ்லோப்னா என்ன, நான் கன்சியூமர் தியரி எடுக்கிறப்பே இருந்துட்டு கிளியரா இருந்துட்டு நம்ம சொல்லியிருப்பேன். அங்க நம்ம டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் இன்டிஃபரன்ஸோட ஸ்லோப் நம்ம பாக்குறதுனா ஸ்லோப் நான் என்ன கிளியரா பாத்துருந்தேன். யாருக்காவது ஸ்லோப் டீடைல்டா மேத்தமெட்டிக்கலாவே நான் இருந்துட்டு அங்க சொல்லியிருப்பேன் கர்வ் டிரா பண்ணி. ஏன்னா அந்த வீடியோ ஒன்ஸ் நீங்க இருந்துட்டு செக் பண்ணுங்க. இங்க இருந்துட்டு டோட்டல் ப்ராடக்டோட இது டோட்டல் ப்ராடக்டோட ஸ்லோப் தான் இருந்துட்டு நம்மளோட மார்ஜினல் ப்ராடக்ட். மார்ஜினல் ப்ராடக்ட் தான் டோட்டல் ப்ராடக்டோட நம்மளோட டோட்டல் ப்ராடக்டோட ஸ்லோப். அதான் வந்துட்டு சேஞ்ச் இன் கியூ பை சேஞ்ச் இன் எல். குவான்டிட்டி எவ்வளவு சேஞ்ச் ஆகுது ஆர் சேஞ்ச் இன் எல், அவ்வளவுதான். Law of variable proportion. Law of variable proportion states that as we increase the quantity of only one input while keeping other inputs fixed. So இங்க என்ன சொல்றாங்க, state that as we increase the quantity of only one input, நம்ம ஷார்ட்ரன்ல எந்த இன்புட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், லேபர், while keeping other input fixed. அதர் இன்புட் ஃபிக்ஸ்டா எந்த வச்சிருப்போம், கேபிட்டல். இந்த டோல் இப்படி நம்ம ஒரு ஃபேக்டரை இருந்துட்டு ஃபிக்ஸ்டா வச்சுட்டு இன்னொரு ஃபேக்டரை இருந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்றப்ப, அதாவது கேபிட்டல் ஃபிக்ஸ்டா வச்சுட்டு லேபர் இன்க்ரீஸ் பண்றப்ப டோட்டல் ப்ராடக்ட் என்ன ஆகும்னா, the total product increases initially at an increasing rate, then at a decreasing rate, finally at a negative rate. டோட்டல் ப்ராடக்ட் என்ன ஆகும்னா முதல்ல இன்க்ரீஸ் ஆகும், அட் அன் இன்க்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து டிக்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும், ஃபைனலா இருந்துட்டு டிக்ரீஸே ஆரம்பிச்சு. இந்த இன்க்ரீசிங் அட் அன் இன்க்ரீசிங் ரேட், டிக்ரீசிங் அட் இன்க்ரீசிங் அட் அன் டிக்ரீசிங் ரேட் இதுவுமே இருந்துட்டு நான் ஸ்லோப் இது பண்றப்ப இந்த இதை சொல்லிடுவேன். அதே தான். ஸோ இப்போ திருப்பி நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் இருந்துட்டு சொல்றேன். ஸோ லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராடக்ட் ஒரு ஃபேக்டர் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ்டா வச்சுக்கிட்டு இன்னொரு ஃபேக்டர் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்றப்ப, அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி இன்க்ரீஸ் பண்றப்ப டோட்டல் ப்ராடக்ட்ன்றதான் நம்மளோட டோட்டல் அவுட்புட். அது என்ன ஆகும்னா இனிஷியலா இன்க்ரீசிங் ரேட்ல இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், தென் டிக்ரீசிங் ரேட்ல இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், கடைசியா இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸே ஆகும், கடைசியா டோட்டல் ப்ராடக்ட் டிக்ரீஸே ஆரம்பிச்சிடும். அதான் வந்து இந்த நெகட்டிவ் ரேட். இது எதனாலனா டிமினிஷிங் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர், டிமினிஷிங் எம்பிஎன் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர். இதுதான் வந்து இதுக்கான ரீசன். அங்க நம்ம இது சேம் இது நம்ம அங்க இதுல பார்த்தோம் இல்லையா, வேரியது நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் பாக்குறப்ப ஸ்லோப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன ஆகும், டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்க இந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ல இந்த நம்ம டோட்டல் ப்ராடக்ட் இருந்துட்டு நம்ம இப்படி இன்க்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் இன்க்ரீசஸ் அட் அண்ட் டிக்ரீசிங் ரேட் அண்ட் நெகட்டிவ் ரேட்டுக்கு போறதுக்கான ரீசன் வந்துட்டு அதோட ஸ்லோப்பான மார்ஜினல் ப்ராடக்ட் வந்துட்டு டிமினிஷ் ஆகும். ஸோ இது எப்படின்றத வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இருந்து பார்ப்போம். அண்ட் இந்த நம்ம இன்க்ரீசஸ் அட் அண்ட் டிக்ரீசிங், இன்க்ரீசஸ் அட் அண்ட் இன்க்ரீசிங் ரேட் அண்ட் இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட் அண்ட் திஸ் நெகட்டிவ் ரேட், இந்த மூணு இதை வச்சுதான் இருந்துட்டு நம்ம 3 laws of returns to variable inputs இருந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் லா there are 3 laws of returns to variable inputs. That is law of increasing return, அதான் இருந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்க்ரீசஸ் அட் அண்ட் இன்க்ரீசிங் ரேட், தென் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன், அதான் இன்க்ரீசிங் அட் அண்ட் டிக்ரீசிங் ரேட், லாஸ்டா இருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன். ஸோ இதை இருந்துட்டு நம்ம ஸ்டேஜஸா இருந்துட்டு நம்ம தனியா இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருந்துட்டு இந்த இதை நான் வந்துட்டு ஒரு லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் இருந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் வச்சு இருந்துட்டு நான் சொல்றேன். ஸோ இதான் நம்மளோட டிபி கர்வ், இது நம்ம எம்பி கர்வ். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுல என்னன்னா கேபிட்டல் ஒரு ஃபார்ம் எடுத்திருக்கேன். அதுல என்னன்னா கேபிட்டலான இப்போ வந்துட்டு இந்த கேபிட்டல் 2 தான், இது கான்ஸ்டன்டா ஃபுல் இதுக்கும் இது வந்துட்டு கான்ஸ்டன்ட். அதாவது நான் ரெண்டு, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ஒரு ஃபேக்டரி, அதுல நான் இப்போ என்னன்னா 2 மிஷின்ஸ் வச்சிருக்கேன். ஒரு ஃபேக்டரி நான் வச்சிருக்கேன், அதுல 2 மிஷின் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரே ஒரு லேபர் எம்ப்ளாய் பண்ணி எடுத்து நான் ஒரே ஒரு லேபர் தான் இருந்துட்டு இங்க எம்ப்ளாய் பண்றேன். எம்ப்ளாய் பண்றப்ப நான் என்ன ஆகுதுன்னா 2 மிஷினை ஒட்டனா பாத்துக்கிறேன்.
ஒருத்தன் பாத்துக்கிறப்ப எனக்கு எவ்வளவு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றேன்னா 20 இருந்துட்டு எனக்கு ப்ரொடியூஸ் பண்றேன். டோட்டல் ப்ராடக்ட் இருந்துட்டு 20. அடுத்து நான் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி என்ன பண்றேன்னா இன்னொரு லேபரை கொண்டு வரேன். இன்னொரு லேபர் கொண்டு வரனால என்ன, அது ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு மிஷினை பாத்துக்கிறான். ஸோ அதனால இருந்துட்டு அவுட்புட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உள்ள வந்தனால அவுட்புட் 60 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மார்ஜினல் ப்ராடக்ட் என்ன, சேஞ்ச் இன் டிபி பை சேஞ்ச் இன் எல். அதாவது அவுட்புட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு லேபர் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தனால எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 40 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா இங்க இருக்கா எம்பி, அதனால தான் இருந்துட்டு இங்க 40 இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து நான் என்ன பண்றேன்னா சரி இன்னொரு லேபரை கொண்டு வருவோம், இன்னும் எஃபிஷியன்டா ஒர்க் நடக்கும்ன்றதுனால இன்னொரு லேபரை கொண்டு வரேன். ஸோ இப்போ அதனால எனக்கு அவுட்புட் என்ன ஆகுதுன்னா 120 இருந்துட்டு என்னோட அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 60 இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீசிங் ரேட், இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீசிங் ரேட் அவுட்புட் நான் வந்துட்டு கேபிட்டல் ஃபிக்ஸ்டா தான் வச்சிருக்கேன். இன்னொரு ஃபேக்டர் ஆன இந்த ஒரு இன்னொரு கேபிட்டல் ஃபிக்ஸ்டா தான் வச்சிருக்கேன். இன்னொரு ஃபேக்டர் ஆன இந்த லேபரை இருந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். அதனால இனிஷியலா என்னோட அவுட்புட் இருந்துட்டு என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீசிங் ரேட். இந்த இன்க்ரீசிங் ரேட்ன்றது இதுதான். முதல்ல இருந்துட்டு என்னோட அவுட்புட் 20 தான் இன்க்ரீஸ் ஆச்சு, அடுத்து 40 இன்க்ரீஸ் ஆச்சு. முதல்ல 20 தான், அடுத்து 40 இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் இருந்துட்டு 40 இன்க்ரீஸ் ஆனது இப்போ ஒரே ஒரு லேபர் எக்ஸ்ட்ரா இருக்கனால எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 60க்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீசிங் ரேட் நம்ம இருந்துட்டு சொல்றது. ஒரு நம்ம லேபர் இன்க்ரீஸ் பண்ண அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது, அதுவும் இன்க்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுது. முன்ன இன்க்ரீஸ் ஆனது ஒண்ணு, ரெண்டாவது லேபர் எம்ப்ளாய் பண்ணப்ப 40 தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா மூணாவது லேபர் நான் எம்ப்ளாய் பண்றப்ப 60 இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீசிங் ரேட். எக்ஸ்ட்ரா 20 இன்க்ரீஸ் ஆகிறதா இந்த இன்க்ரீசிங் ரேட் அப்படின்னு நம்ம இருந்துட்டு நம்ம சொல்றோம். இதுதான் இருந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருந்துட்டு இது பண்றோம். இது இவ்வளவு தூரம் இருந்துட்டு நமக்கு தேர்ட் யூனிட் எம்ப்ளாய் பண்ற வரைக்கும் எனக்கு இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீசிங் ரேட் நடக்குது. இப்போ நான் ஃபோர்த்தா ஒரு லேபர் கொண்டு வரேன். ஃபோர்த்தா லேபர் கொண்டு வரப்ப என்னோட அவுட்புட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முதல்ல பாருங்க இங்க 120 இருக்கு, இங்க இப்ப என்னோட அவுட்புட் இருந்துட்டு 160க்கு என்னோட அவுட்புட் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப லேபர் என்ன ஆச்சு, ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீஸ், முதல்ல எல்லாமே இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீசிங் ரேட்ல ஆனது இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அட் டிக்ரீசிங் ரேட். ஏன்னா போன தடவை நான் மூணாவது லேபர் உள்ள கொண்டு வரப்ப எனக்கு 60 யூனிட் 60 அவுட்புட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு. பட் இப்ப எனக்கு 40 அவுட்புட், நாலாவது லேபர் கொண்டு வந்தப்ப எனக்கு 40 அவுட்புட் தான் இருந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அவுட்புட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா டிக்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன தடவை இன்க்ரீஸ் ஆனதோட 20 கம்மியா தான் இருந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அததான் இருந்துட்டு நம்ம இங்க தென் அட் டிக்ரீசிங் ரேட், இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட்னு சொல்றோம். அதே மாதிரி தான் வந்துட்டு நான் ஏன் அஞ்சாவது லேபர் உள்ள கொண்டு வரேன்னா இன்னுமே என்னோட அவுட்புட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அவுட்புட் ஓவராலா பார்த்தா எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு, ஏன்னா டிக்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா புதுசா அஞ்சாவது ஒரு லேபர் கொண்டு வரேன். அஞ்சாவது ஒரு லேபர் கொண்டு வரப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா அவுட்புட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. 160ல இருந்து எனக்கு 180க்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அவுட்புட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வெறும் 20 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்துட்டு நம்ம இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீசிங் ரேட் ஸ்டேஜ். ஃபிஃப்த் லேபர் வரைக்கும் எனக்கு இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட். அடுத்து நான் சிக்ஸ்த் லேபரை கொண்டு வரேன். சிக்ஸ்த் லேபர்ல கொண்டு வரப்ப எனக்கு அவுட்புட்ல எந்த சேஞ்சுமே எந்த இல்லை. அதே 5 லேபர் வச்சு நான் 180 தான் ப்ரொடியூஸ் பண்ணேன், 6 லேபரையும் வச்சு எனக்கு 180 தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றேன். அப்ப இந்த அவுட்புட் 180 தான் என்னோட இந்த மேக்சிமம் பாயிண்ட். இந்த இடத்துல என்னோட மார்ஜினல் ப்ராடக்ட் வந்துட்டு நமக்கு 0 ஆயிடும். இங்க பாருங்க மார்ஜினல் ப்ராடக்ட் நமக்கு 0. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட மேக்ஸிமம் பாயிண்ட். அடுத்து நம்ம தேர்ட் இது என்ன, ஃபைனலி அந்த நெகட்டிவ் ரேட் இருக்கு இல்லையா, அதுதான் இருந்துட்டு இந்த 7th யூனிட் ஆஃப் லேபர் நான். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இன்னொரு லேபர் எம்ப்ளாய் பண்ணி பார்ப்போம். 2 மிஷின் 6 லேபர் வச்சு நம்ம 180 தான் மாதிரி, இன்னொரு லேபரை நல்லா ப்ரொடக்டிவா இருக்கானு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா 7ஆவதா ஒரு லேபர் இருந்துட்டு நான் உள்ள கொண்டு வரேன். ஆனா என்னோட அவுட்புட் என்ன ஆயிடுச்சுன்னா 160க்கு குறைஞ்சிருச்சு. அவுட்புட்டே குறைஞ்சிருச்சு, அதான் -20 ஆயிடுச்சு என்னோட மார்ஜினல் ப்ராடக்ட். அதுதான் இருந்துட்டு என்னோட இந்த நெகட்டிவ் ரேட். இதுக்கு காரணம் என்னன்னா டிமினிஷிங் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர். அது ஏன்றத நான் இப்ப சொல்றேன். ஸோ இங்க நம்ம எம்பியோட நம்பர்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும், அது நமக்கு லேபர்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண வித் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் நமக்கு இருந்துட்டு மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இருந்துட்டு நமக்கு டிமினிஷ் ஆகிட்டே வருது. ஸோ இதை தான் இருந்துட்டு நம்ம இந்த ரீசன் ஃபார் திஸ் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் திஸ் 3 ஸ்டேஜஸ், இன்க்ரீசிங் ரிட்டர்ன், டிமினிஷிங் ரிட்டர்ன் அண்ட் நெகட்டிவ் ரிட்டர்னுக்கான ரீசன் வந்துட்டு இதுதான். இது ஏன் நமக்கு டிமினிஷ் ஆகுதுன்னா சிம்பிள். நம்ம எக்ஸாம்பிளா நம்ம 2 மிஷின் தான் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மிஷின்ஸ்க்கு மேபி ஒரு மிஷினுக்கு ஒரு 2 லேபர் இருந்தா போதுன்றப்ப நம்ம லேபர் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆயிட்டே போறப்ப என்ன ஆகும், ஒரு மிஷினுக்கு 3 லேபர், ஒரு மிஷினுக்கு 3 லேபர் இல்ல 4 லேபர்னு வர்றப்ப கண்டிப்பா அங்க இருந்துட்டு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும், இன்எஃபிஷியன்சி இருந்துட்டு அங்க ஏற்படும். அப்புறம் இன்னொரு ரீசன் இருந்துட்டு மிஷின்ஸ் அண்ட்
மிஷின்ஸ் இருந்துட்டு ஓவர் யூட்டிலைசேஷன் ப்ராசஸ்க்குள்ளார போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால இருந்துட்டு நமக்கு மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இருந்துட்டு நமக்கு டிமினிஷ் ஆகும். அண்ட் இன்னொரு இதாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அதிகமாக ஒரு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 5 லேபர் போதும் அப்படின்ற மாதிரியான இதில் நான் பர்டிகுலர் ஒரு 7-8 லேபர் எம்ப்ளாய் பண்ணேன்னா, கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா லேபரோட ப்ரொடக்டிவிட்டி இருந்துட்டு அவங்களோட ஃபுல்லஸ்ட்ல கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான் ஓவராலாக நம்ம அதனால தான் அந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டின்றது அந்த இன்க்ரீஸ்ட் லேபர்னால நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அவுட்புட் தான். ஸோ அது நமக்கு இருந்துட்டு டிமினிஷ் ஆக தான் செய்யும். அண்ட் நிறையா கன்ஃபியூஷன்ஸும் இருந்துட்டு அண்ட் இன்எஃபிஷியன்சியும் இருந்துட்டு நமக்கு ஏற்படும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஒரு இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, டூ many குக்ஸ் இருந்துட்டு ஸ்பாயில்ஸ் த டிஷ். அதாவது நிறைய ஒரு கிச்சன்ல லிமிட்டட் ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கிச்சன்ல 2 குக்கு 3 குக் இல்லாம ஒரு 10 குக்கை நம்ம எம்ப்ளாய் பண்ணோம்னா டிஷ் சொதப்ப தான் செய்யும். ஏன்னா இப்ப நான் ஒரு குக்கு, நான் உப்பு போட்டிருப்பேன். ஒரே டிஷ் தானே எல்லாரும் சேர்ந்து பண்றோம். ஸோ அப்ப நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருப்பேன். இது தெரியாம நீங்க வந்து ஒரு நீங்களும் உப்பு போட்டீங்கன்னா டிஷ் அவ்வளவுதான், ஸ்பாயில் ஆயிடும். ஸோ இதான் ஒருத்தர் இல்லாம நிறைய பேர் ஒரே இதை மேனேஜ் பண்றப்ப, ஸோ இப்ப ஒரு மிஷினுக்கு ஒருத்தர் ரா மெட்டீரியல் இது பண்றதையும் ஒருத்தர் மிஷின் ஆப்ரேட் பண்றதுமா இருந்தா, அப்படி இருக்குன்றப்ப இப்ப ஒரு 2 பேரும் 3 பேரும் ரா மெட்டீரியல்ஸ் இது மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டா அங்க கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டு ஏற்படும். இது மாதிரியான ரீசன்ஸ்னால தான் இங்க இருந்துட்டு நம்ம மார்ஜினல் ப்ராடக்ட் வந்துட்டு லிமிட்டட் கேபிட்டல் இருக்கிறப்ப, கேபிட்டல் இங்க ஃபிக்ஸ்ட், அதுதான் இன்னொரு மெயினான ரீசன். இப்போ நான் மிஷின்ஸை சேர்த்து இது கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய் லேபரை இன்க்ரீஸ் பண்ணனா இந்த டிமினிஷிங் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் ப்ராப்ளம் வராது. பட் ஆனால் இங்க மிஷின்ஸ் லிமிட்டடாக தான் இருக்கு, வெறும் லேபரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறதுனால நமக்கு டிமினிஷிங் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் வந்துட்டு அக்கர் ஆகும். அண்ட் இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்கான ரீசன் இருந்துட்டு என்னன்னா, இந்த இன்க்ரீசிங் ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு என்ன நடக்கும்னா, லேபர் நான் கம்மியாக தான் எம்ப்ளாய் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால மிஷின்ஸ்லாம் அண்டர் யூட்டிலைஸ் ஆயிட்டு இருக்கும். அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இருந்துட்டு நடந்துட்டு இருக்கும். ரிசோர்சஸ் அண்டர் யூட்டிலைஸ் ஆயிருக்கும் அண்ட் லேபர்ஸ்மே இருந்துட்டு ஸ்பெஷலைஸ் ஆயிருக்க மாட்டாங்க. இப்போ இனிஷியலா ஒரு லேபர்லாம் எம்ப்ளாய் பண்ணியிருப்பான், அவன் தான் எல்லாத்தையும் பண்ணுவான். அவன் தான் ரா மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுவான், மிஷின் அவன் தான் ஆப்ரேட் பண்ணுவான், ஃபைனல் அவுட்புட் அவன் தான் எடுப்பான் அப்படின்னு இருக்கும். 2வது லேபர் வரப்ப டிவிஷன் ஆஃப் லேபர் நடக்கும். அவன் ஒரு வேலையை பார்ப்பான், இவன் ஒரு வேலையை பார்ப்பான். 3வது லேபர் வரப்ப அவன் இன்னொரு வேலையை ஷேர் பண்ணிப்பான். ஸோ அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப இன்னுமே இருந்துட்டு ஃபுல்லஸ்டா இருந்துட்டு இந்த ஸ்டார்டிங் இன்க்ரீசிங் ரிட்டர்ன் ஸ்டேஜ்ல இருந்துட்டு ரிசோர்ஸஸை நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்க மாட்டோம். அதே இது நெக்ஸ்ட் இந்த 4th 5th 6th லேபர் நம்ம இன்க்ளூட் பண்றப்ப இன்க்ரீசஸ் அட் அண்ட் டிக்ரீசிங் ரேட்ல நம்ம பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஸ்டேஜ்ல இருப்போம். இதான் இருந்துட்டு எஃபிஷியன்ட் ஸ்டேஜ். பெஸ்ட்ன்றத விட நம்ம எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ்ல நம்ம இருந்துட்டு இருப்போம். அதாவது லேபர்ஸ் எல்லாம் ஸ்பெஷலைஸ் ஆயிடுவாங்க, மிஷின்ஸே இருந்துட்டு நம்ம பெஸ்ட் வேல இருந்துட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். அதாவது அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டில இருந்து நம்ம மிஷின்ஸே ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். லேபர்ஸும் ஸ்பெஷலைஸ் ஆயிருப்பாங்க. ஒருத்தன் வெறும் அவன் ரா மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்றது மட்டும் தான் அவன் வேலையா இருக்கும், அவன் அதில் ஸ்பெஷலைஸ் ஆயிருப்பான். ஒருத்தர் மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறதுல ஸ்பெஷலைஸ் ஆயிருப்பான். ஸோ அதனால இருந்துட்டு எல்லா லேபர்ஸும் சரி மிஷின்ஸும் சரி பெஸ்ட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதான் எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் தான் இந்த ஸ்டேஜ். அந்த நெகட்டிவ் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, இன்னும் அதிக லேபர் எம்ப்ளாய் பண்ணனால ஓவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இருந்துட்டு நடக்கும். ஓவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இருந்துட்டு நமக்கு நடக்கும். லேபர்ஸ்குள்ளார கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டு ஏற்படும். ஸோ அதனால தான் இருந்துட்டு இங்கே அவுட்புட்டே இருந்துட்டு டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல இருந்தது இங்க அவுட்புட்டே இருந்துட்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இருந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். இதுக்குனால தான் இருந்துட்டு நம்ம இந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனுக்கான ரீசனா நம்ம சொல்றது டிமினிஷிங் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர். ஸோ இதோட நம்ம இருந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்துட்டு நம்ம 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனை ஒரு ஸ்டேஜ் இதுல என்ன பார்ப்போம்னா, இந்த 3 ஸ்டேஜஸ்ல ஒரு ஸ்டேஜ்ல இருந்துட்டு டிபி ஏபி அண்ட் எம்பி கர்வ் 3 கர்வுமே இருந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இது ரிலேட்டடா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த டிபி ஏபி எம்பிக்குள்ளார உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்துட்டு நம்ம தனியா இருந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இல்லை நம்ம டெலகிராம் சேனல்ல கூட வந்து சொல்லுங்க. நான் கண்டிப்பா இருந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல அதை அட்ரஸ் பண்றேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.